வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிறுதானிய அடை ப்ரீமிக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ரீமிக்ஸ் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா என்ன டிஃபன் செய்கிறதுன்னு யோசனையாக இருக்கிற டைமில் நம்ம இந்த அடை மிக்ஸை கலந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சு டக்குன்னு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த அடை ரெடி பண்ணிடலாம். அடையும் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும், நல்லா மொறுமொறுப்பாகவும் வரும். அதே சமயத்தில் உடம்புக்கும் ரொம்ப ஒரு ஆரோக்கியமான டிஃபன் ரெசிப்பிங்க. வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ப்ரீமிக்ஸ் செஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னாக்கா. இது பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே தாராளமாக எடுத்துக்கலாம். டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். டயாபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த அடை ப்ரீமிக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இந்த ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு கம்பு எடுத்துருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அதே கப்பால் 1 கப் அளவுக்கு வரகரிசி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு சாமை அரிசி, 1 கப் அளவுக்கு குதிரைவாளி அரிசி எடுத்துக்குங்க. எல்லா அளவுகளுமே பார்த்திங்கன்னா ஒரே கப்பால் அளந்து எடுத்துக்குங்க. 1 கப் அளவுக்கு தினை அரிசி இது கூடவே சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நம்ம சிறுதானியம் எல்லாம் தான் சேர்த்து செய்ய போகிறோம். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் பாரம்பரிய அரிசியில் கூட இது போல் செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நல்லா இதை ஒத்தாப்பில் கலந்துட்டு, சிறுதானியத்தில் பார்த்திங்கன்னா நிறைய அழுக்கு இருக்கும், சமயத்தில் கல்லும் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 4-5 தடவை கழுவிட்டு அரிச்சு எடுத்து நல்லா தண்ணிலாம் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா அரிச்சிருங்க. உங்களுக்கு சுத்தமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கழுவிட்டு மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ அரிசி அளந்த கப்பாலே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன், 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன், ஒரு 1/4 கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா கழுவிட்டு தண்ணிலாம் வடித்து எடுத்து வச்சுக்குவோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதே போல் தண்ணியும் நல்லா வடித்து எடுத்துக்குங்க. இது ஊற வைக்கணுன்ற அவசியம் இல்லை நம்ம, அதனால் தண்ணி மட்டும் வடித்து எடுத்துக்கிட்டோம்னா போதும். இப்போ இதை நல்லா வெயிலில் காய வச்சுக்குவோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபேன் காற்றுக்கு கீழே ஒரு 2 மணி நேரம் போட்டு வச்சிங்கன்னா கூட இது நல்லா சீக்கிரமாகவே காஞ்சிரும். வெயில்லைன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் நல்லா காஞ்சி வந்துடும். இப்போ நல்லா காய வச்சு எடுத்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 10 வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்து காய வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம ப்ரீமிக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், ரெண்டுத்தையும் நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்லாவே ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நல்லா காஞ்சி வந்திருக்கு எல்லாமே. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சிறுதானியங்கிறதுனால லைட்டாக இதை சூடு ஏறுற வரைக்கும் வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மாவை அரைக்கணும். இப்போ ஒரு கடாயில் சேர்த்து லைட்டாக சூடு வர வரைக்கும் வறுக்கணும். ரொம்பலாம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. அதில் ஈரப்பதம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம இந்த மாவு ரெடி பண்ணி ஒரு 3 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். மாவு கெட்டு போகாது. லைட்டாக கடாயில் சேர்த்து லைட்டாக மட்டும் வறுத்துக்குங்க. கையில் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்லா ஒரு சூடாக இருக்கணும். அந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டோம்னா போதும். இப்படி எடுத்து பாருங்கள், கையில் நல்லா சூடு இருக்கணும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இதே போல் மீதம் இருக்கிற பொருள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். லைட்டாக வறுத்துட்டு அரைக்கும் போது தான் நம்ம ரொம்ப நாள் வரைக்கும் வச்சுருக்க முடியும். இப்போ இதே போல் பருப்பையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் வறுக்கும் போது பார்த்திங்கன்னா அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்துக்குங்க, கருவை விட்டுறாதீங்க. இப்போ பருப்பு நல்லா வறுபட்டுட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். செவக்கெல்லாம் வறுக்கக்கூடாது, லைட்டாக சூடு ஏறுற வரைக்கும் வறுத்தோம்னா போதும். அதே போல் மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே நல்லா காஞ்சிருக்கு, இருந்தாலும் லைட்டாக சூடு பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். வறுத்துட்டு இதில் சோம்புக்கு பதிலாக நீங்கள் சீரகம் கூட சேர்த்துக்கலாம். இதிலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து அதையும் வறுத்துட்டு சேர்த்துக்கிறேன். உப்பும் பார்த்திங்கன்னா அதில் ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு வறுத்துட்டு தான் நம்ம சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாம் நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறம் நம்ம மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜார் எடுத்துக்குங்க. இது ஈரம் இல்லாத மிக்ஸி ஜாராக எடுத்துக்குங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரீமிக்ஸ் இதில் சேர்த்து இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை லேசாக கொரகொரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. ரொம்ப மாவு பவுட்ரு மாதிரி நைஸாக அரைச்சிடக்கூடாது. லேசான கொரகொரப்பு இருக்கணும். அப்போ தான் அடை நல்லா முறுமுறுப்பாக கிடைக்கும் நமக்கு. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு, லைட்டாக கொரகொரப்பாக இருக்குது பாருங்கள். இப்படி தான் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ 2வது பேட்சும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன்.
இப்போ மாவு ரெண்டும் நல்லா அரைச்சி 2 தடவை அரைச்சி ஒன்று கலந்துட்டேன். இப்போ அது நல்லா ஒத்தாப்பில் ஒன்று கலந்து எடுத்துக்கணும். 2 பேட்சாக அரைச்சதுனால நல்லா ஒன்று கலந்து வரணும். அதனால் நல்லா ஒத்தாப்பில் ஒரு கரண்டி வச்சு கலந்து எடுத்துக்கங்க. எந்த பாத்திரத்துலேயும் ஈரம் இல்லாத அளவுக்கு பார்த்துக்குங்க. அப்போ தான் மாவு வந்து நம்ம ரொம்ப நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மாவு நல்லா கலந்து எடுத்துட்டேன். எவ்வளோ அருமையாக சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை நல்லா ஒரு டப்பாவில் நம்ம எடுத்து வச்சுக்குவோம். கண்ணாடி பாட்டில் அப்படி இல்லைன்னா இது போல் சில்வர் டப்பா எதில் விருப்பமோ உங்களுக்கு அதில் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மாவு நல்லா ஒரு டப்பாவுக்கு மாற்றி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம அடை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அடை செய்கிறதுக்கு நமக்கு மாவு எவ்வளோ தேவையோ அந்த அளவு மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா போதும். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் மாவு எடுக்கும் போது ஈரம் இல்லாத கரண்டியாக போட்டு எடுத்துக்குங்க. அப்படி இல்லைன்னா செப்பரேட்டாக அதிலே ஒரு கரண்டி போட்டு வச்சுக்குங்க. இப்போ இதில் தேவையான அளவு மாவு எடுத்துக்கிறேன். மாவு எடுத்துகிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டிகள் இல்லாத அளவுக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்குவோம். மீதம் இருக்கிற மாவை பார்த்திங்கன்னா இது போல் நல்லா அமுத்தி விட்டு அதுக்கப்புறம் எடுத்து வைங்க. உள்ளே வந்து ஏர் இல்லாத அளவுக்கு இது போல் நல்லா அமுக்கி விட்டுருங்க. மூடி போட்டு எடுத்து வச்சுருங்க. இப்போ இந்த மாவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டிகள் இல்லாத அளவுக்கு நல்லா மாவை கரைச்சி எடுத்துக்குவோம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டு சேர்த்துக்குங்க. ஒரேடியாக சேர்க்க வேணாம். நாம் எப்போதும் அடை மாவு எந்த பக்குவத்துக்கு ரெடி பண்ணுவோமோ அந்த பக்குவத்துக்கு தண்ணி ஊற்றி கலந்து எடுத்துக்குங்க. இந்த அடை மாவு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்படியே கலந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்படியே அடை தோசை மாதிரியும் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா அடை மாதிரியும் ஊற்றிக்கலாம். அதாவது அடையில் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம்லாம் சேர்த்தும் ஊற்றிக்கலாம். உங்கள் விருப்பம் தான். இப்போ மாவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் ஊறணும். ஊறினதுக்கு அப்புறம் தான் நம்ம அடை செஞ்சோம் அப்படின்னாக்கா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அடையும் நல்லா ஊற்றுறதுக்கு வரும். இது மாவு நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ பாருங்கள் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மாவு நம்ம தண்ணியாக கரைச்சி வச்சது கொஞ்சம் திக்காகி இருக்குது பாருங்கள் ஊறினதுக்கு அப்புறம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி முருங்கைக்கீரை கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்குறேன். நீங்கள் முருங்கைக்கீரைக்கு பதிலாக கருவேப்பிலை, கொத்தமல்லி கூட சேர்த்து செய்யலாம். உங்கள் விருப்பம்தான். இப்போ இதை நல்லா ஒத்தாப்பில் கலந்துக்கும். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காய் துருவல் சேர்க்கும் போது அடைக்கு இன்னுமே டேஸ்ட்டு எடுத்து கொடுக்குங்க. அந்த தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பல்லாக சின்ன சின்ன கீத்தா கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுவுமே இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ மாவு கலந்துட்டேன் பாருங்கள். மாவு பார்த்திங்கன்னா இந்த பக்குவத்துக்கு கலந்து எடுத்துக்குங்க. அடைக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அடை ஊற்றிடுவோம். அடை ஊற்றுறதுக்கு பார்த்திங்கன்னா கல் காய வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குவோம். கல் வந்து நல்லா காஞ்சிருக்கணும் அடை ஊற்றுறதுக்கு. இப்போ இதில் தேவையான அளவு நம்ம மாவு ஊற்றி அடை ஊற்றிக்க. எப்போதும் அடை ஊற்றுற மாதிரி உங்களுக்கு மெல்லிசாக வேணாலும் நீங்கள் மெல்லிசாக ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கனமாக வேணாலும் கனமாகவும் ஊற்றிக்கலாம். எப்படி ஊற்றினாலும் இந்த அடை பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கே டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. எல்லா வகையான சிறுதானியமும் சேர்த்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குவோம். கடலெண்ணெய் அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் விட்டு செஞ்சோம் அப்படின்னாக்கா டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறம் மறுபக்கம் திருப்பி போட்டுக்குவோம். அடையை வந்து எப்போதுமே மறுபக்கம் திருப்பி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா நல்லா அடை மொறுமொறுப்பாக கிடைக்கும். இப்போ பாருங்கள் 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துகிட்டேன். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் அடை எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். வெறுமனே சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. உங்களுக்கு வேணுன்னா கொஞ்சம் நாட்டு சக்கரை கூட வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா தேங்காய் சட்னியோடு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். இந்த அடை ப்ரீமிக்ஸுக்குள்ளே மெஷர்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நிறைய சிறுதானிய ரெசிபிலாம் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரீமிக்ஸ் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி இட்லி ப்ரீமிக்ஸ் வேணுன்னா சொல்லுங்கள். உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேவைப்படுறவங்க. இந்த ரெசிபியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.